என்ன காரியம் பண்றீங்க தேசிகரே? உங்க உடம்புல இருந்த பூணூல் எங்க சாஸ்திரிகளே? அத கேக்குறதுக்கு நீங்க யாரு? இந்த கோவில் தர்மகர்த்தாவா? அந்த அம்மனுடைய பக்தனா கேக்குறேன். எங்க உங்க யஜ்ஞோபவீதம்? யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம். பாரமா இருந்தது அறுத்தறிஞ்சிட்டேன். எனக்கு தேவையானது எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன். அப்படின்னா பரம்பரையா வந்த வழிமுறைகளை தூக்கி போட்டுட்டு யஜ்ஞோபவீதம் இல்லாமலே அம்மனுக்கு மங்களாரத்தி பண்ணீங்களா? ஏன் மங்கள ஆரத்தி நடக்கலையா? பக்தர்கள் எல்லாரும் சந்தோஷப்படலையா? ஏதாவது வித்தியாசம் இருந்ததா? வம்ச பாரம்பரியமா உங்களுக்கு சொன்ன சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாத்தையும் நீங்க தூக்கி போட்டுட்டு உங்க பவித்திரத்தை எழுந்துட்டு இன்னைக்கு மகாமங்கள ஆரத்தி பண்ணீங்கல்ல? சாந்தம் பாபம் சாந்தம் பாபம். இத்தனை வருஷங்களா சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிச்சு தான் நான் அம்மனுக்கு சேவை செஞ்சேன். ஆனா அதுக்கு பலனா எனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டு அந்த சிறிச்சக்கரத்தை தொடக்கூட முடியாத நிலைமைக்கு ஆளான. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? நீங்க சொன்ன அந்த பூநூல் இல்லாமலேயே அம்மனுக்கு மங்களாரத்தி பண்ணியும் அவ கல்லு மாதிரி தானே உட்கார்ந்து இருந்தா. அதுக்கு என்ன சொல்றீங்க? இதோட உங்க காலம் முடிஞ்சது. உங்களுக்கு இப்ப அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இனி நடக்கிறது எல்லாமே சுபமா இருக்கும். இன்னும் அந்த ஸ்ரீ சக்கரத்தை அடைகிறது மட்டும்தான் பாக்கி. இனிமே இந்த சக்கராபுரி கொண்டாட போறது அந்த அம்மனை இல்ல, இந்த அப்பனை. அந்த அப்ப இந்த விருப்பாட்ச சாஸ்திரி தான். இதையெல்லாம் உங்க அம்மன் சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும். அதுக்கு நீங்க ஒரு ஊம சாட்சியா இருப்பீங்க. ஏன் தெரியுமா? என்னுடைய பேரையும் புகழையும் வரலாற்றுல பதிக்கணும் இல்லையா? அதுக்கு தான். அதுக்கு நீங்க இங்கதான் இருக்கணும். உன்னுடைய சன்னிதானத்தோட புனித தன்மையே போயிடுச்சு தாயே. தீட்டு படிஞ்ச இந்த சூழ்நிலையில இனி நான் இருக்க முடியாது. முக்தி கொடு தாயே, எனக்கு முக்தி கொடு. இனிமே என்ன நீயே கூப்பிடுற வரைக்கும் நான் வரமாட்டேன். இனிமே நான் எங்கேயும் நிக்க மாட்டேன், போய்கிட்டே இருக்க போறேன். இந்த ஊர் சகவாசமே எனக்கு வேண்டாம். என்னங்க ரெண்டு பாய் போட்டிருக்கீங்க? ஒன்னு எனக்கு, இன்னொன்னு அந்த பொண்ணுக்கு. நான் உங்களை திண்ண மேல படுக்க சொல்லவே இல்லையே. உங்களை வெளியில விட்டுட்டு நாங்க உள்ள போய் தூங்குறதா? வாங்க உள்ள போகலாம். அந்த பொண்ணை வெளியில தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி உள்ள வந்து தூங்குவேன்? அவளை இங்க கூட்டிட்டு வந்தது நானு. அவளோட முழு பொறுப்பு இப்போ என்னோடது. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னோடது தான். இந்த சூழ்நிலையில சுந்தரி இருந்திருந்தா அவளை இப்படிதான் விட்டுட்டு போயிருப்பீங்களா? இந்த வயசான காலத்துல நீங்க பாய போட்டுக்கிட்டு திண்ணையில படுக்கணுமா? வீணா பிடிவாதம் பிடிக்காதீங்க, வாங்க உள்ள போய் தூங்கலாம். கடந்த 23 வருஷங்களா காடு மேடுன்னு அலைஞ்சு திரிஞ்சு குளிர் காற்று மழைக்கு பயப்படாம கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் சுத்தி பார்த்துட்டு வந்தவன் தான் நான். என்னை பத்தி நீ கவலைப்படாத, நீ உள்ள போய் தூங்கு. சரி, கவலையை விட்டுறேன். ஆனா நானும் உங்க கூட இங்கேயே தூங்குறேன். நான் மட்டும் இல்லைங்க, வீட்டுல இருக்கிற எல்லாரும் இங்க வந்து படுத்துக்கிறோம். நான் கொடுத்த வாக்குப்படி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கேன். நீங்க கொடுத்த வாக்குப்படி நீங்க நடந்துக்கோங்க. இங்க வேற யாரும் படுக்க கூடாது. நீங்க எழுந்து உள்ள வரலனா நாங்க எல்லாரும் வெளியே வந்துருவோம். நீ இப்படியே பிடிவாதம் புடிச்சுக்கிட்டு இருந்தீனா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
எத்தனை வருஷம் காட்டுல மேட்ல இமயமலையில காலத்தை கழிச்சவன் மறுபடியும் இமயமலையை நோக்கி கடைசி காலத்தையும் அங்கேயே கழிக்கலான்னு போயிடுவேன். எனக்கு அது கஷ்டமும் இல்லை. முடிவு உன்னோட கையில இருக்கு. கிராதகி, ராட்சசி, இவ இந்த வீட்டுக்கு வந்தாலும் வந்தா என் வீட்டுக்காரரை என்கிட்ட இருந்து இப்படி பிரிச்சுட்டாளே. இந்த வீட்டோட சூழ்நிலையை இப்படி பாழாக்கிட்டாளே. அவன் நல்லாவே இருக்க மாட்டா. நிச்சயமா அவன் நல்லாவே இருக்க மாட்டா. இப்ப நீ அழற அளவுக்கு என்னாச்சு? அவளுக்கு கொஞ்சம் முன்கோபம். அவ பேச்சையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. படுத்துக்கோ. என்னோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. என்னாலதான் உங்க வீட்டுல ரொம்ப சண்டையா இருக்குது. எங்க ஊர்ல யாரு சண்டை போட்டுக்கிட்டாலும் நான் தான் போய் சமாதானப்படுத்துவேன். அவங்களுக்கு தீர்ப்பையும் சொல்லுவேன். இன்னைக்கு உங்க குடும்ப சண்டைக்கு நானே காரணமாயிட்டனே. என் வெயில் காத்த மாரியம்மானியா, எனக்கு இது பிடிக்கல. அவளுக்காகட்டும் இந்த குடும்பத்துக்காகட்டும் நீ எதுக்காக இங்க வந்திருக்கங்கிற விஷயம் தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்து உன்னை அரவணைச்சுப்பாங்க குழந்தை. அந்த அம்மனோட அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் நானே எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் நீ சகிச்சுதான் ஆகணும். எனக்கு அம்மா பாட்டி எல்லாமே என் வெயில் காத்த மாரியம்மன். என் அப்பா என் மேல அளவுக்கு அதிகமா அன்பை வச்சாரு. தனி மரமா வளர்ந்த எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம், இந்த குடும்பத்துல உள்ளவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் நிஜமாவே அம்மா பாட்டி கூட பிறந்தவங்கள எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சது. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உங்க குடும்பத்தை நீங்க பாக்குறீங்க. அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறவரை இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அந்த வெயில் காத்த மாரியம்ம என்ன மன்னிக்கவே மாட்டா. உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு புரியுது குழந்தை. மனசை திடப்படுத்திக்கோ, எல்லாம் சரியாயிடும். பொறுமையா இரு. என்ன வேணா சொல்லுங்க, என்னால இப்படி உங்க வீட்டுல சண்டை வரத என்னால வேடிக்கை பார்க்க முடியல. ஊர்ல சண்டை சச்சரவுக்கெல்லாம் தீர்ப்பு சொன்னவ இங்க ஒரு சண்டைக்கு காரணமா இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், என்னை விட்டுருங்கய்யா. நான் எங்க ஊருக்கே திரும்பி போயிடுறேன். பைத்தியக்காரி, திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி பேசவே கூடாது. உன்னை மறுபடியும் திரும்ப ஊருக்கு அனுப்புற எண்ணம் இருந்திருந்தா இத்தனை நாள் காத்திருந்திருக்க மாட்டேன். எந்த காரணத்தையும் கொண்டு நீ இங்கிருந்து போகக்கூடாது. என்னால தாங்கிக்க முடியலைங்க. என்னோட நிலைமை புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன என் பாட்டுல விட்டுடுங்கய்யா. குழந்தை, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. இங்கே அந்த அம்மனோட அனுமதி இல்லாம ஒரு துரும்பு கூட அசையாதும்மா. புது இடம், புது ஜனங்க, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கால நேரம் தேவைப்படும். நான் உனக்கு சொல்றது இதுதான் கடைசி தடவை. இனிமே நான் திரும்பி போறேன்னு உன் வாயால சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்களை உன் மனசுல இருந்து தூக்கி எறி. இப்ப தூங்கு. காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும். நீதான் கோயிலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டு விளக்கும் ஏத்தணும். செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்காத. படுத்து தூங்கு. உங்களாலதான் இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போனா. அவளை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற பொறுப்பு உங்களோடது. அவ எங்க போயிருந்தாலும் அவ திரும்பவும் வர்ற மாதிரி பண்ணு தாயே.